நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இந்த 45 டேஸ் தான் இருக்குங்க. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படிங்க. டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். திரும்பி பார்த்தா கூட இந்த டைம் கிடைக்காது. ஒவ்வொரு டைமே நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக படிங்க. ஏன்னா நம்ம குரூப் 4 எக்ஸாம் பக்கத்தால் நெருங்கியாச்சுங்க. எந்தெந்த டாபிக் கவர் பண்ணுறது, இது இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட படிக்க முடியுமா, அதெல்லாம் எதையும் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ இருந்து படித்தா கூட முடியுங்க. உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட் நம்பிக்கை வைங்க. நான் தமிழை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணதா, மேக்ஸை படிக்கிறதா, இல்லை ஜிகே பார்க்குறதான்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் வருங்க. எவ்ரிடே எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரி பிளான் போடுங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 5 to 6 ஹவர்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் ஒவ்வொரு டாபிக் மேக்ஸ்க்கு 1 மணி நேரம் மட்டும் போடுங்க. மித்த டாப்பிக்கெல்லாம் தமிழுக்கு ஜிகேக்கு பிரித்த டைம் உங்களுக்கு எப்படி எந்த டாபிக் அதிகமாக வெயிட்டேஜ் வேணுமோ அந்த டாபிக் ஃபஸ்ட்டு அதிக டைம் கொடுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தமிழுக்கு அதிக நேரம் கொடுத்து தமிழில் ஓவராலாக நீங்கள் ஒவ்வொரு டாபிக் படித்தோன்னே இந்த டாப்பிக்கோட ப்ரீவியஸ் கொஷின் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்ன கூட சிலபஸ் அதிகமாக இருந்துச்சுங்க, இப்போ சிலபஸ் கம்மி தான். அதனால் தமிழ் டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணி எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணி முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஷின் நல்லா ரெடி ஆகுங்க. எல்லா கொஷினுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா அப்படிங்கிற அளவுக்கு உங்களால் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ண முடியுதுன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர வரை நீங்கள் தமிழை நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் மேக்ஸை எவ்ரிடே 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் மேக்ஸுக்கே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா வீடியோஸ் பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜிகே டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணனா, ஜிகே டாபிக் நம்ம சொல்கிற மாதிரி பாலிட்டி ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதுக்கப்புறங்க வரலாறு, ஐஎன்எம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். எந்தெந்த டாபிக் எவ்வளோ வெயிட்டேஜ் மார்க்குன்னு தெரியும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கடைசியாக சயின்ஸை பாருங்கள். சயின்ஸ் சப்போஸ் டைம் இல்லைன்னா பரவாயில்ல, மித்த எல்லா டாப்பிக்லையும் நீங்கள் நல்லா கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ரிவிஷன் பண்ணலைன்னா எல்லாமே மறந்து நிறைய கேண்டிடேட்டுக்கு மறந்து போயிடுதுங்க. அதனால் எவ்ரிடே நீங்கள் 3 days ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணி பழகிக்கிங்க. அப்படி பண்ணிங்கன்னா எந்த ஒரு டாப்பிக்கும் மறக்காது. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வரும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டிங்.